தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் புதிய சர்வதேச விமான நிலையம் உருவாக்கப்படவில்லை என்றால் மாநிலத்தின் தொழில் வளர்ச்சி மற்றும் முதலீட்டு சூழல் கடுமையாக பாதிக்கப்படும் என்று இந்திய தொழில் கூட்டமைப்பு CII எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பெட்ரா, India's premium steel doors. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய CII தெற்கு மண்டல தலைவர் ரவிச்சந்திரன், புதிய விமான நிலையம் அமைப்பது சாத்தியமாகவில்லை என்றால் அதிகரித்து வரும் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தை சமாளிக்க சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவது அவசியம் என்றார். மேலும் தமிழ்நாட்டில் 1700க்கும் மேற்பட்ட MSME நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அவற்றின் வளர்ச்சியே மாநில பொருளாதாரத்தின் முக்கிய தூணாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் இன்றைய உலகம் முழுவதும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் பல MSME நிறுவனங்கள் இன்னும் முழுமையாக டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்கவில்லை. இதனால் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை விரைவாக ஏற்க வேண்டும் என்றும், பெண்களுக்கு தொழில் பயிற்சி வழங்கினால் உற்பத்தி துறையில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையை குறைக்க முடியும் என்றும் CII வலியுறுத்தியுள்ளது. உலகளாவிய போட்டியை எடுத்துக்கொண்டால் வியட்நாம் போன்ற நாடுகள் MSME நிறுவனங்களுக்கு குறைந்த மின்கட்டணத்தை வழங்கி தொழில் வளர்ச்சியை ஊக்குவித்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் மின்கட்டணத்தை ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் குறைத்தால் தொழில் முதலீடுகள் அதிகரித்து தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரிய ஊக்கமாக அமையும் என்றும் CII கோரிக்கை விடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் புதிய விமான நிலையம் என்பது வலுவான போக்குவரத்து உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் மாற்றம், AI பயிற்சி, பெண்களுக்கு தொழில் பயிற்சி மற்றும் மின்கட்டண சலுகை போன்றவை தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட தொழில் வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்கள் என CII சுட்டிக்காட்டியுள்ளது. தொழில்துறையின் இந்த பரிந்துரைகளுக்கு அரசு எவ்வாறு பதிலளிக்கிறது என்பது தற்போது தொழில் வட்டாரத்தின் முக்கிய எதிர்பார்ப்பாக அமைந்திருக்கிறது.